என்ன மீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுத்ததை வாங்கிட்டு அவனை எந்த மீன் தெரியல, வேறு தெரியல. மிளகு சீரகம் வறுத்துருக்கேன், தேங்காய் சிறிதளவு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் ஒரு தட்டி எடுத்துருந்தேன். கொஞ்சம் ஒரு தட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு. நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கிறது, 2 தக்காளி, 2 மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். சிறிதளவு கருவேப்பிலை கலந்துருக்கு. ரெண்டையும் நல்லா ஒன்றா கலந்துடணும். கலந்து லேசாக எண்ணெயில் வதக்கிடணும். நம்ம திருக்கையில் வறுத்து திரிச்சிருக்கோம், இருந்தாலும் இதில் வதக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன கோழிக்கு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கு. அதில் உள்ள கலக்கின தண்ணி அதில் கலந்துக்கலாம். கேட்க கல் உப்பு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் மீனையும் கலந்து விட்டு மாங்காய் கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரையில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு சிம்மிலேயே வச்சுருந்தாலும் இந்த எண்ணெய் மிதக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்.